ஓம் அல்லல் பூம் வல்வினை பூம் அன்ன வயிற்றில் பிறந்த தொல்லை பூம் போகா துயரம் பூம் நல்ல குணம் அதிகமாகுணை கோபுரத்தில் வீட்டிருக்கும் செல்வ கணபதியை கைதொழுதற்கா. அன்பார்ந்த நேயர்களே, ஸ்ரீ விஸ்வபிரம்மம் அனுக்கிரக ஜோதிடம் என்ற ஜோதிட அலுவலகத்திலிருந்து நடராஜ ஆச்சாரியாகிய அடியே பல ஜோதிட கருத்துக்கள், ஆன்மீக சிந்தனைகள், என் அறிவுக்கு எட்டியவற்றை அவ்வப்போது அளித்து வந்திருக்கிறேன். அந்த வகையில் எனக்கு நல்ல ஆதரவையும் ஊக்கத்தையும் அளித்து வரும் உங்கள் அன்பு உள்ளங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. சமீப காலமாக நான் வெளியிட்டிருப்பது சனியின் வக்ரகதி. சனி வக்ரகதி அடையப் போகிறார் ஆனி மாதத்தில். அந்த சனி வக்ரகதி அடைந்து 5 மாத காலம் அந்த வக்ரகதியிலே தான் சனி இருக்க போகிறார். ஆனி தொடங்கி ஐப்பசி மாதம், ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, இந்த 5 மாத காலம் சனியினுடைய வக்ரகதி பல சிரமங்களை கொடுக்கத்தான் போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதில் எந்த சந்தேகமும் எனக்கு கிடையாது. இந்த 2024 இந்த சனி வக்ரகதி எப்படியெல்லாம் இருக்கிறது என்று பார்க்கின்ற பொழுது, முதலிலே சுருக்கமாக ஒன்றை சொல்ல வேண்டும். இந்த அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, ஜென்ம சனி, பாத சனி, பொங்கு சனி என்ற 6 ராசிக்காரர்களுக்கு மிகவும் சிரமத்தை கொடுக்க போகிறது. அந்த வகையில் இதற்கு முன் வெளியிட்டிருந்த ஒரு சனி வக்ரகதி 2024 என்ற பதிவை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அதில் விவரங்கள், சனி வக்ரகதியின் பொதுவான இந்த ஜோதிட கருத்துக்கள் எனக்கு தெரிந்ததை நான் அளித்திருந்தேன். அதன்பின் இந்த சனி வக்ரகதி ஒவ்வொரு ராசிக்காரருக்கு எப்படி இருக்கும் என்று ஒரு சிந்தனை எனக்குள் ஏற்பட்டது. அதனால் நான் சனியினுடைய வக்ரகதி மேஷ ராசிக்காரருக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி இதற்கு முன் ஒரு பதிவு வெளியிட்டிருந்தேன். இப்போது அதன் தொடர்ச்சியாக ரிஷப ராசிக்காரருக்கு எப்படி இருக்கும், இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு 9க்கும் 10க்கும் அதிபதியானவர் சனி பகவான். 9ஆம் இடம் மகரம், 10ஆம் இடம் கும்பம். இந்த 9க்கும் 10க்கும் அதிபதியானவர் தர்ம கர்ம யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி ரிஷபராசிக்காரர்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும். அப்படி அவர் போன வருடம் 9லே இருந்து வக்ரகதி பெற்று பல சிரமங்களை அனுபவித்தார்கள் ரிஷபராசிக்காரர்கள். நல்ல வேலை கிடைச்சிது, ஏதோ ஒரு வகையில் ஒரு சிக்கல், அதனால் வேலை போயிடுச்சு, இல்லை சம்பளம் சரியாக கிடைக்கல, பாதி சம்பளம் தான் கொடுத்தாங்க, மீதி சம்பளத்துக்கு வழியே தெரியல. இது போன்ற சிரமங்களை அந்த மகரத்தில் இருந்து வக்ரகதி பெற்றபோது அந்த 5 மாத காலம், அந்த போன வருடம் 2023 அவர்கள் அனுபவித்தார்கள். யார்? ரிஷபராசிக்காரர்கள். இது போன்ற பிரச்சனைகள். இப்போது 10லே இருக்கிறார், கும்பத்திலே சனி இருந்து இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கும் வக்ரகதி என்று ஒன்று வருகிறதல்லவா. அப்போது இந்த வருடம் 10ஆம் இடத்திலே இருக்கின்ற சனியினுடைய வக்ரம் எப்படி இருக்கும் என்றால், முக்கியமாக தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம்
என்ற அளவிலே சனி ஆட்சி பலம் பெற்றும் கூட அவர் வக்ரகதி என்பதால் நீங்கள் ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயமாக தொழில் செய்பவராக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் ஏதேனும் ஒரு வகையிலே நஷ்டத்தை அடைய போகிறீர்கள். ஆகவே ஆனி மாதம் முதல் ஐப்பசி மாதம் வரை நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பெருசாக அகலமாக காலை வச்சிடாதீங்க. 5 மாதத்துக்கு இப்படி போட்டால் அப்படி வந்துடும். சூப்பர், இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால், இந்த தொழில் தொடங்கினா இதில் நல்ல ஒரு அமைப்பில் நான் முன்னேறிடுவேன், அப்படிலாம் சில யோசனைகள் சிந்தனைகள் யாராவது உங்களை கெடுக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இப்போ இந்த வகையாக யூஸ் பண்ணிப்பான். அவன் பிஸ்னஸில் பெரிய ஆளா, அவனை எப்படி மடக்கி எப்படி இழுக்கிறோம் பாருன்னு சொல்லிட்டு அவனா ஒருத்தன் உங்களை ஒரு மைண்டை கொஞ்சம் பிரெயின் வாஷ் பண்ணுவார். உங்கள் மனசும் அப்படியா இப்படியா அப்படின்னு. இந்த 5 மாத காலத்தில் நீங்கள் எந்த வேலையும் வச்சுக்காதீங்க, எந்த புதிய முயற்சியிலும் ஈடுபடாதீர்கள். தொழில் மிகவும் சிரமத்துக்கு கொண்டு செல்லும். இதில் நீங்கள் எதையாவது ஒன்று பண்ணி பெரிசாக ஒரு ஆசைப்பட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு இருக்கிறத கோட்டை விட்டிய மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகிவிடும். ஆனி மாதம் முதல் ஐப்பசி மாதம் வரை தயவு செய்து இந்த ரிஷபராசிக்காரர்கள் எந்த ஒரு வேலையும் புதிதாக ஆரம்பிக்காதீர்கள். தொழில்துறையில் இருப்பவர்களுக்கு மிகவும் சிரமங்களை கொடுக்கத்தான் போகிறது. மிகவும் கவனமாக செயல்படுங்கள். ஒன்றுமே பண்ணாதீங்க, பேசாமல் இருங்க. இருக்கிற தொழிலை பார்த்துக்கிட்டே இருங்க. இதில் வேறு ஏதாவது பண்ணாதானே அவஸ்தை. இருக்கிறதுலே கவனமாக இருந்தால் போதும். 5 மாதம் தானே. அப்படி ஒரு சூழ்நிலையை நீங்கள் உருவாக்கி கொண்டால்தான் நீங்கள் இந்த சனியின் வக்ரகதி உங்களில் கவனமாக சென்று நீங்கள் சிரமத்தில் இருந்து ஓரளவுக்கு வெளியே வந்துடுவீங்க. ஆக ரிஷபராசிக்காரர்கள் எப்படிப்பட்ட துன்பங்களை இந்த சனி வக்ரகதியிலே அனுபவிக்கப் போகிறார்கள் என்று பார்க்கும்போது, அந்த ஆனி மாதம் செவ்வாய் இப்போதே வந்து விட்டார். எங்கே? மேஷத்துக்கு சனி பார்வையிலே மாட்டிக்கிட்டார். 3ஆம் பார்வையாக செவ்வாய் சனியினுடைய பார்வையிலே இருக்கிறார். மேஷராசிக்காரர்களுடைய அதிபதி மேஷத்தில் ஆட்சி பெற்றும் அவரால் சனி பார்வையிலே இருப்பதால் அவரால் ஒன்றும் பண்ண முடியல. ஏற்கனவே மேஷராசிக்கு இந்த விவரத்தை நான் கூறியிருந்தேன். அடுத்ததாக அவர் சிம்ம ராசியை பார்வையிடுகிறார். சிம்ம ராசிக்கு 7ஆம் இடம், அது ஒரு கண்ட சனி என்று கூறுவார்கள். அதிலேயே அவர் என்ன செய்கிறார்? அவர் பார்வையும் சிம்மத்துக்கு விழுகிறது. சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆனால் ரிஷப ராசிக்கு சிம்ம ராசி எத்தனாம் இடம்? 4ஆம் இடம். அந்த 4ஆம் இடம் இந்த வக்ரகதி காலத்தில் சிரமங்களை உண்டு பண்ணும். அது என்னவென்றால், தாய் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுத்துடும். அம்மாக்கு உடல்நல குறைவு ஏற்படலாம். அவர்கள் வயதானவர்களாக இருந்துவிட்டால் நிச்சயமாக மருத்துவ செலவுக்கு வழிகாட்டுவார். அந்த அம்மாவுக்கு ஏதாவது சிரமங்கள் வரலாம். அடுத்தது சுகம் கெடும். உங்களுடைய சுகம் கெடும், நிம்மதி கெடும். வசதி, வண்டி, வாகனம் இவற்றில் எல்லாம் ஏதேனும் பிரச்சனைகள் வரும். வசதியிலும் பிரச்சனைகள் வரும். வீடு கூட ஏதாவது ரிப்பேர் பெருசாக வச்சிடும். உங்கள் சுகம் கெட்டுடும். ஐயோ, இவ்வளோ செலவு பண்ணணுமா அந்த வீட்டுக்கு, இப்படி ஒரு செலவு வச்சுட்டான கடவுள் அப்படின்னு நீங்கள் சிரமப்பட்டு எப்படியாவது அந்த ரிப்பேரை பண்ணி ஆகணுமே அப்படின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடுவார். ரிஷபராசிக்காரர்களுக்கு இதிலே கவனம் தேவை. அடுத்ததாக பார்க்கும்போது அவர் மேஷத்தை 3ஆம் பார்வை, சிம்மத்துக்கு 7ஆம் பார்வை, அடுத்து ஒரு பார்வை இருக்கிறது 10ஆம் பார்வை.
அந்த 10ஆம் பார்வை எங்கே இருக்கிறது என்றால் விருச்சிகத்திலே வருகிறது. அதுவும் செவ்வாய் வீடு தான். செவ்வாயை பார்க்கிறார், செவ்வாய் வீட்டையும் பார்க்கிறார், மேஷத்தையும் பார்க்கிறார், அந்த விருச்சிகத்தையும் பார்வையிடுகிறார். விருச்சிகம் ரிஷபராசிக்கு 7ஆம் இடம். கணவன் மனைவியிடையே சச்சரவுகள் வரும். இருந்தாலும் குருவும் அந்த 7ஆம் இடத்தை, அந்த விருச்சிகத்தை பார்வையிடுவதால் சற்று அந்த பிரச்சனைகள் குறையலாம். ஆனால் சனி நிச்சயமாக 2 பேரும் கணவன் மனைவி உறவோ இல்லை தொழிலில் உங்களுக்கு இருக்கிற பார்ட்னர்ஸ், நீங்கள் கூட்டு தொழில் செய்பவராக இருந்தால் அந்த இடத்துல ஏதோ பிரச்சனைகளையோ இதையெல்லாம் உருவாக்கி இந்த 5 மாத காலத்தில் உங்களை ஒரு வழிகாட்டும், வதைக்கும், கஷ்டப்படுத்தும். கவனமாக இருங்கள். ஏனென்றால் ரிஷப ராசிக்காரருக்கு சனி நல்லவர், துலாம் ராசிக்காரருக்கும் சனி நல்லவர், யோகாதிபதி. இப்படி தர்ம கர்ம யோகத்தை ரிஷப ராசிக்காரருக்கும் துலாம் ராசிக்கு 4க்கும் 5க்கும் உடைய யோகாதிபதியாக வருவதாலும் அவர் நல்லவர் என்று நினைத்தாலும் கூட வக்ரகதி என்ற ஒரு 5 மாத காலத்தில் நல்லவர் நல்லது செய்ய மாட்டார். அங்கே தான் நீங்கள் மிஸ் பண்ணுறீங்க. ரிஷபராசிக்கு நல்லது செய்யணும், ஏன் அவர் செய்யலை? 9க்கும் 10க்கும் உடையவராச்சே, தர்ம கர்ம யோகத்தை தர வேண்டுமே அப்படின்னா அங்கே கொடுக்கலையே, கொடுக்க மாட்டார். வக்ரகதி அடையும் போது இப்போ நல்லா இருக்கிறவனே இந்த மாதிரி ரிவர்ஸ் மைண்ட் வந்துச்சுன்னா என்ன ஆகும்? கெடுதல் நினைப்பான். அதுபோல தான் இது. இவங்க வக்ரகதி அடையும் போது சனி நல்லது செய்ய வேண்டியவங்களுக்கெல்லாம் கெடுதல் பண்ணுவார். அப்போ கெடுதல் பண்ண வேண்டியவங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணுவாரா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்ல. ஆனால் கெடுதல் பண்ணுபவர்களுடைய அமைப்பிலே இந்த வக்ரகதி எப்படி வருகிறது என்று பார்த்தால், கெடுதல் என்று சொல்லக்கூடியது எப்படி? அஷ்டம சனி, அர்த்தாஷ்டம சனி, கண்ட சனி, பாத சனி, பொங்கு சனின்னு இந்த 6 ராசிக்காரர்கள் 7 சனி, இவங்களுக்கெல்லாம் சந்திர மகாதசை சனி புக்தியோ இல்லை சனி மகாதசை சந்திர புக்தியோ இருந்தால் நிச்சயமாக மாட்டணும். உங்களுக்கும் அதே போல் ரிஷபராசிக்காரராக இருக்கின்ற நீங்கள் இப்போது சனி மகாதசையில் இருந்தீர்கள் என்றால் மிகவும் சிரமம். 5 மாத காலத்துக்கு அந்த சனி மகாதசை வாட்டிடும். அதில் சந்திர புக்தி இருந்தால் அவ்வளோதான். பொருட்சேதம், உயிர் சேதம், வாகனம் விபத்து, அது இதுன்னு ஏதாவது போட்டு உங்களை ஒரு வழியாக்கி அப்பா என்னை விட்டுருவா சாமின்ற மாதிரி பயந்துருவீங்க. பயம் காமிச்சு உங்களை மாட்டை விட்டு வேடிக்கை காமிச்சு வேதனையை உருவாக்கிடுது. மிகவும் கவனம், மிக மிக கவனம். யாருக்கிட்டேயும் பகைமை பாராட்டாதீங்க. யாருக்கும் நீங்கள் ஒன்றும் செய்ய வேணாம். உங்கள் குடும்பம், உங்கள் அம்மா அப்பா, உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளைகள், இதானே உங்கள் குடும்பம். இவங்களுக்கு நல்லது செய்யணும், அதை மட்டும் செய்யுங்க. அகல கால் வைக்காதீங்க, யாரையும் நம்பாதீங்க. இப்போது எல்லா வட்டத்திலும், அதாவது உறவினர்கள் வகையிலும் நண்பர்கள் வகையிலும் நமக்கு வெல்விஷர்னு சொல்லக்கூடியவங்க எல்லாருமே இந்த 5 மாத வக்கரகதியிலே உங்கள் கவுக்க பார்ப்பாங்க. நய வஞ்சகர்களாக மாறிவிடுவார்கள். நல்லவர்கள் என்று இப்போது இந்த கலியுகத்திலே காண முடியாது. எங்கே எங்கே என்று தேட வேண்டியது ஒன்று. நல்லவர்கள் இந்த கலியுகத்திலே என்னால் காண முடியவில்லை, உங்களால் காண முடிகிறதா என்று பாருங்கள். எல்லோரும் நயவஞ்சகர்களாக தான் இருக்கிறார்கள். எப்போ சான்ஸ் கிடைக்கும் இவனுக்கு குல்லா போடலாம், இல்லை இவனுக்கு ஆப்படிக்கலாம், இவனை கெடுக்கலாம்,
கூட இருந்து குழி பறிக்கலாம். இந்த மாதிரியான சில்லி ஒர்க்கெல்லாம் பண்ணி நம்மளை ஒரு மாதிரியாக கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் என்ன செய்வாங்க, அவங்க என் மேலே ஒன்றும் இல்லைப்பா, நான் என்னப்பா பண்ணுறது, நான் என்ன தப்பு பண்ணேன் அப்படின்னு சொல்லி கவுத்துட்டு அதுக்கப்புறம் எஸ்கேப் ஆகிட்டு இந்த மாதிரி டைலாக்கெல்லாம் விடுவாங்க. ஜாக்கிரதையாக இருங்க. எல்லோரும் நயவஞ்சகர்கள், நல்லவர்களை தேட வேண்டியது இருக்கிறது. எதுக்கு நீங்கள் நல்லவர்களை தேடணும்? நயவஞ்சகர்கள் யார் என்று தெரிந்துவிட்டால் போதுமே. ஆக கூட இருப்பவர்களை நம்பாதீர்கள், யாரையும் நம்பாதீங்க. மோர் கான்ஃபிடன்ஸ் இஸ் வெரி மச் டேஞ்சரஸ். கடவுளை கூட அதீதமாக நான் நம்பிக்கை வைக்காதீர்கள். கடவுள் மேல் கூட நீங்கள் என்ன பண்ணணும், ஓவர் கான்ஃபிடென்ட் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, கடவுள் உங்களை காப்பாற்ற மாட்டார். கடவுள் என்பவர் யார்? உங்களுக்கு தெய்வ நம்பிக்கையை கொடுப்பது நீங்கள் மன தைரியத்தோடு படைத்தவன் இருப்பான், பார்த்து கொள்வான், பயணத்தை தொடர்ந்து விடு என்று ஒரு பாடல் உண்டு. அப்படி நீங்கள் என்ன செய்ய வேண்டும், எதுவும் நம்ம செய்ய வேண்டிய வேலையை சரியாக செஞ்சிட்டோம், ஆண்டவா நீ கூட இருந்து என்ன அதை வழி நடத்து. அதுக்குத்தான் தெய்வ நம்பிக்கை வேண்டும். நீ கடன் வாங்கிட்டு கோயிலில் போய் ஆண்டவா நான் இவ்வளோ கடன் பட்டுட்டேன், எனக்கு ஒரே தொல்லையாக இருக்குது, ரோதனையாக இருக்குது, வேதனையாக இருக்குது, என்னை காப்பாற்று, கடன்லேருந்து பிரச்சனையை தீர்த்து வைன்னா கடவுளை எடுத்துன்னு கடனை அடைப்பார். பார்த்துக்கணும். அப்போ நீ அதீத நம்பிக்கை வச்சு கடவுள்கிட்ட போய் முறையிட்டு நான் ஆண்டவங்கிட்ட சொல்லிட்டேன்ப்பா என் கடனை எப்படியாவது அவர் அடைச்சிடுவார் அப்படின்னு நீ வெளியில் பேசிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி அதை எங்கே தேட யோசிச்சு பாருங்கள். அதுபோல் தெய்வத்தின் மீது கூட நீங்கள் அதீத நம்பிக்கையை வைத்து விடாது. உங்கள் உழைப்பு உங்களை உயர்த்தும், உங்களுடைய நல்ல எண்ணம் செயல்பாடு உங்களுடைய முயற்சி நல்லது செய்யும். அதற்கு இறைவன் உறுதுணையாக இருந்து உங்களை காப்பாற்றி நல்ல வழியை வழிகாட்டுவார். இதற்குத்தான் தெய்வம் வேண்டும். மீறின மனித சக்திக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் சக்தி நம்முள்ளே உயர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இதயம் துடிக்கிறது, நீங்கள் தூங்கினாலும் இதயம் துடிக்கும், அது தெய்வ செயல். காற்று, மூச்சு காற்று, நுரையீரல் அது ஃபங்க்ஷனை கரெக்டாக வேலை செஞ்சுட்டு இருக்கு. நீங்கள் 24 மணி நேரம் இல்லை, 365 நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷத்திலும் இத்தனை வகையிலும் அந்த உயிர் துடிப்பு இருக்கிறதே, அது இறைவனினுடைய செயல். உன்னை நீங்கள் உங்கள் வாழ்க்கையைத்தான் நீங்கள் சரிப்படுத்த வேண்டுமா தவிர இந்த தெய்வ சக்திக்கு அதாவது மனித சக்திக்கு அப்பாற்பட்ட அந்த தெய்வ சக்தியை கிட்ட நீங்கள் விளையாட முடியாது. ஆக தெய்வம் தேவை. தெய்வ நம்பிக்கையோடு வாழ்பவன் வாழ்க்கையில் எல்லா நலன்களையும் பெறுகிறான். இது நம்பினார் கெடுவதில்லை, 4 மறை தீர்ப்பு. ஆக எந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்வதாக இருந்தாலும் நேரம் காலம் கரெக்டாக பார்த்து செய்யணும் இல்லையா? அப்போ தானே நமக்கு நல்லது நடக்கும். இப்படி கிரக அமைப்புகள் சரியாக இல்லை என்று நான் கூறுவதற்கு காரணம், நீங்கள் நல்ல ஒரு நேரத்தில் செய்ய வேண்டியதை இது போன்ற வக்ரகதிகளை இருக்கின்ற காலகட்டத்தில் செய்து நீங்கள் தொல்லைகளை ஏன் அனுபவிக்க வேண்டும்? இது நிச்சயமாக கஷ்டத்தை கொடுக்குமே. இந்த ரிஷபராசிக்காரருக்கு இப்போது நான் கூறிய சில விவரங்கள் கண்டிப்பாக கஷ்டத்தை கொடுக்கும். நீங்கள் ஆணி முதல் ஐப்பசி வரை
ஒன்றும் பண்ண வேணாம், புதுசாக ஒன்றும் செய்ய வேணாம், யாரையும் நம்ப வேணாம். இப்போ என்ன வண்டி ஓடிக்கிட்டுருக்கு, என்ன தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, அதில் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்னு எந்த ஒரு வித்தையும் காட்ட வேணாம். ஒழுங்காக தள்ளுங்க, ஸ்மூத்தாக ஓடுதாப்பா. அப்பா இறைவா கொஞ்சம் என்னை காப்பாற்றி என்னை எதையெல்லாம் மாட்ட விட்டுறாதப்பா, அப்படி தான் நீங்கள் வேண்டணும். ஏன்னால் 9க்கும் 10க்கும் உடைய தர்ம கர்ம யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி வக்கரகதியிலே இருக்கிறார். அவர் பார்வை வக்கர பார்வை, வக்கரகதியிலே அவருடைய பார்வை மேஷ ராசியில் விழுகிறது, சிம்ம ராசியில் விழுகிறது, விருச்சிகத்தில் விழுகிறது. இந்த மேஷம் உங்களுக்கு 12ஆம் இடம், ரிஷபராசிக்காரருக்கு 12ஆம் இடம். அதாவது சிம்மம் ரிஷபராசிக்கு 4ஆம் இடம். இந்த விருச்சிகம் தொழில்ஸ்தானமான 10ஆம் இடம். ரிஷபராசிக்கு 7, 8, 9, 10ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்ப்பதனால் அது 7ஆம் இடம். 10ஆம் பார்வையாக 7ஆம் இடத்தையும் பாதிக்க வைக்கிறார். ஆக இந்த வகையிலே நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். 5 மாத காலத்துக்கு ஒன்றும் பண்ண வேணாம், எந்த ஆணியும் பிடுங்க வேணாம். உங்களுக்கு இப்படி சொன்னால் புரியும்னு நினைக்கிறேன். எந்த ஆணியும் பிடுங்க வேணாம், அப்படியே ஓட்டுங்க வண்டியை, பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கணும். பார்த்துக்கலாம், கார்த்திகை மாதத்துக்கு மேலே ஏதாவது பண்ணணுமா, கார்த்திகை மாதத்துக்கு பார்த்துக்கலாம். நீங்கள் இந்த திருமண யோகத்துக்காக ஏதாவது மணமகன் மணமகள் ஜாதகம்லாம் பார்த்து பொறுத்து வச்சுட்டு இப்போ ஆவணி மாதம் வருது கல்யாணத்தை பண்ணிடலான்னாங்கன்னா வக்கரகதியில் பண்ணாதீங்க. இந்த ஆவணி மாதம் சனியினுடைய வக்கரகதி. இந்த வக்கரகதியிலே நீங்கள் திருமணம் செய்து வைத்து விட்டால் அதுவும் பிரச்சனை தான். ஆனால் இந்த வருடம் ஆவணி மாதம் திருமணம் செய்யாதீர்கள். உங்கள் பையனுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ பெண்ணுக்கோ அதெல்லாம் பார்த்து ரெடி பண்ணி எல்லாம் ஓகே ஆகிட்டுருக்கோம், ஆவணி மாதம் கல்யாணம் வச்சுக்கலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணி ஆவணி மாதம் தயவு செய்து திருமணம் செய்யாதீர்கள். கார்த்திகை மாதம் செய்யுங்கள், உடனே தள்ளி போடுங்க. ஆவணி மாதம் செய்கிறதுனா ஆவணி புரட்டாச்சி ஐப்பசி போச்சு, 3 மாதம் தள்ளி போட்டு கார்த்திகை மாதத்துலேருந்து கல்யாணத்தை வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும், வக்கரகதியும் ஓடிடும். ஐப்பசியோட வக்கரகதி நிவர்த்தி. அதுக்கப்புறம் சனி ரிஷபராசிக்காரருக்கு அந்த தர்ம கர்ம யோகத்தை கொடுப்பார், இப்போ கெடுப்பார். புரிகிறதா? இதை மனதிலே வைத்து கொண்டு மிகவும் கவனமாக செயல்படுங்கள் ரிஷபராசிக்காரர்களே. உங்களுக்கு இதுதான் இந்த சனி வக்கரகதியினால் சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி இருக்கும். கவனமாக இருங்கள். நன்றி, நமஸ்காரம்.